Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 1394. ஸோ ஃபைண்ட் த லக்கி இன்டிஜர் இன் an array அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேட்டிருக்கிறது ஒரு ஈஸி டைப் ப்ராப்ளம். என்னன்னா given an array of integers ARR அப்படின்ற ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி லக்கி இன்டிஜர் அப்படின்றது கொடுத்துருவாங்க. இஸ் an integer that has a frequency. ஓகே ஒரு அரேன்றது கொடுத்துறாங்க. லக்கி இன்டிஜர் அப்படின்றது என்னன்னா அது ஒரு இன்டிஜர் தட் ஹேஸ் எ ஃப்ரீக்வன்சி இந்த அரே ஈக்குவல் டு இட்ஸ் வேல்யூ. ஓகேவா? அதாவது இப்போ லெட்டஸ் கன்சிடர் இப்போ இந்த அரேல வந்து 2 2 3 4 அப்படின்ற நம்பர் இருக்குன்னா லக்கி இன்டிஜர் அப்படின்றது என்னன்னா இப்போ இந்த அரேல 2 அப்படின்ற நம்பர் வந்து 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அது லக்கி. அதே மாதிரி 3ன்ற நம்பர் 3 டைம்ஸ் இருந்ததுன்னா லக்கி. அப்படி இருக்கிற நம்பர்லேயே எது வந்து லாங்கஸ்ட் நம்பர், ஓகேவா, லார்ஜஸ்ட் நம்பர், வேல்யூ வந்து லார்ஜஸ்ட் லக்கி நம்பராக இருக்கோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி எந்த ஒரு நம்பரும் இல்லைன்னா நம்ம -1 அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா டிக்ஷனரியில் வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அதோட ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி லேம்டா அனானிமஸ் ஃபங்க்ஷனில் எந்த நம்பர் வந்து மேக்ஸிமம் நம்பர் இருக்கோ, மேக்ஸிமம் நம்பர் டிசெண்டிங் ஆர்டரில் வரும், எந்த நம்பர் மேக்ஸிமம் நம்பருக்கு அதோடைய கவுண்ட்லேயே ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த நம்பரை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு வந்து டிக்ஷனரி அப்படின்றத நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். டிக்ஷனரி, ஸோ டிஃபால்ட் டிக்ஷனரி யூஸ் பண்ண போகிறோம் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாடியூல் வந்து. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஐட்ரேட் பண்ண போகிறோம். அரேவை ஐட்ரேட் பண்ணிவிட்டு டி ஆஃப் என்னன்றது வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இதை வந்து நான் சால்வ் பண்ணணும்னு சொன்னேன்ல ரிவர்ஸ் ஆர்டரில். ஸோ அதுலேயே இது மேக்ஸிமம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேக்ஸி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்னன்னா -1 அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் ஒரு நம்பரும் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பருடைய கவுண்ட்டும், ஸோ அதாவது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி என் டி டாட் ஐட்டம்ஸ். ஓகேவா? அதை நான் வந்து சார்ட் பண்ணணும். எதை பொறுத்து சார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ஜஸ்ட் நார்மலாக சார்ட் பண்ணக்கூடாது, ரிவர்ஸில் சார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். அப்படின்னா தான் எனக்கு ஃபஸ்ட்டே கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே கிடைக்கும், அதோட நான் பிரேக் பண்ணிடுவேன் லூப்பை. ஸோ இப்போ என்னன்னா கீ வந்து லாம்டா எக்ஸ், அந்த எக்ஸ்ன்றது வந்து இது ரெண்டுமே சேர்த்து குறிக்கும். இதில் x ஆஃப் 0னா இந்த n அப்படின்ற வேல்யூ குறிக்கும், x ஆஃப் 1னா இது குறிக்கும். இப்போ நான் எதை பொறுத்துனா இந்த நம்பரை பொறுத்து சால்வ் பண்ண போகிறேன். அதனால நான் இங்கே வந்து x ஆஃப் 0 அப்படின்றது கொடுக்குறேன். ரிவர்ஸில் வேணும் அப்படின்றதுனால -1 அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் மேக்ஸியில் வந்து இந்த வேல்யூவை வந்து அசைன் பண்ணுவேன். எப்போ அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, லக்கி நம்பராக இருக்கணும்ல. ஸோ அதனால் இஃப் தட் நம்பரும் ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருந்தால் மேக்ஸி அப்படின்றதுல வந்து மேக்ஸிமம் அப்படின்ற வேல்யூவில் என்ன அசைன் பண்ணிவிட்டு அதோட இந்த லூப்பை பிரேக் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் மேக்ஸியை. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகிடுச்சு, தென் சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சப்மிட் ஆயிடுச்சு. See you guys in more such LeetCode videos. Until then, bye.